இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான சந்ததி நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அவருடைய ஆவி நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்றால் எப்படி நாம் உருவாக்க வேண்டும் என்று வேதத்தில் இருந்து ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். முதலாவது, கர்த்தரை அறிகிற அறிவை நாம் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். பிள்ளைகளே நடக்க வேண்டிய வழியிலே போதித்து நடத்த வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி நாம் உருவாக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்ப நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இந்த வசனங்களை நான் பார்க்கும் பொழுது மனோவா, அதாவது சிம்சோனுடைய தகப்பனும் தாயும் அவர்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் அவர்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பெறுவான், அவர்கள் நசரேயனாக நீங்க வளர்க்க வேண்டும் என்று. அப்பொழுது அந்த மனோவா, அதாவது சிம்சோனுடைய தகப்பன் அந்த இடத்தில் இல்லை. அப்பொழுது அவர் தாய் சொல்லும் பொழுது, இன்னும் ஒரு முறை ஆண்டவரே நீர் எனக்கு தரிசனமாக வேண்டும் என்று அவர்கள் ஜெபம் பண்ணி தேவதூதரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீர் சொன்ன காரியம் நிறைவேறும், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது உம்முடைய வாக்கினால் பிறக்கும். அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பிள்ளை உருவாவதற்கு முன்னே அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் அநேகர் என்ன பண்றோம், குழந்தை வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு எப்படியாவது ஒரு குழந்தை வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர வேண்டும், அவர்களை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், அதற்குண்டான வழிகளையும் ஞானத்தையும் எங்களுக்கு போதியும் என்று நாம் கேட்கிறதில்லை. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உன் கருவில் உருவாவதற்கு முன்னே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார், அது உருவேற்கப்படும் நாட்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அந்த எலும்புகள் எல்லாம் உருவாவதற்கு முன்னே அந்த உருவேற்கப்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல எரேமியா தீர்க்கதரிசி அவர் பிறக்கும் பொழுது எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவருடைய கருவில் உருவாவதற்கு முன்னே ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டாராம். ஆனா அந்த கரு உருவாகி அவருடைய தாயின் கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த கருவை அவர் அறிந்து அதை பரிசுத்தப்படுத்தி அதை தீர்க்கதரிசியாக எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தீர்க்கதரிசியாக வந்த அந்த யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்கும் பொழுது, அது கருவில் உருவானது பொழுது அந்த மரியாளை சந்திக்கும் பொழுது அந்த வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி அவர் நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறார். அப்போ நம்ம கருவில் இருக்கும் பொழுது, அந்த பிள்ளைகள் உருவாகும் பொழுதே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த மனோபா ஜெபித்தது போல, என் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், நீர் எனக்கு கொடுக்கதாக வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அந்த பிள்ளைகள் பாவத்தில் விழக்கூடாது, கர்த்தர் காட்டிய வழியிலே நடக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களாகிய நாம் அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்யறார்னா, அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள், செல்வ சீமானா இருந்தான். ஆனா அவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை அந்த வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்து தேவனை தூசித்தார்களானால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே என்று அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கூடி வரும் பொழுது என்ன செய்வான் அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சர்வாங்க தகன பலியை அவன் கர்த்தருக்கு செலுத்துகிறவனாக காணப்பட்டான். அப்போ நான் நீதிமானா இருந்தால் போதாது, என்னுடைய பிள்ளைகளும் பாவத்திலே இருக்கக்கூடாது, தேவனை தூஷித்து விடக்கூடாது, அந்த தேவனை தூஷித்த பாவம் என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது என்று பிள்ளைகளுக்காக அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் என்று பார்க்கிறான். அதான் யோபு உத்தமனும் அவன் நீதிமானும் சன்மார்க்கனுமாய் காணப்பட்டான் என்று குறித்து பார்க்கிறான். அதனால அவனையும் அந்த யோபுக்காக அந்த பிசாசானவன் தேவனுடைய சந்நிதியில இருக்கும் பொழுது சொல்லுறான், நீ யோபுவையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலையடைக்கவில்லையா என்று சொல்கிறான்.
அப்போ யோபு ஆகிய அந்த ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகள் பாவத்திலே வாழக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக ஜெபித்து அதிகாலமே அவன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக, தம் பிள்ளைகள் பாவத்திலே விழுந்து விடக்கூடாது, வழி தப்பி போய்விடக்கூடாது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு போதிப்பதோடு மட்டுமல்ல, அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாக, நம்முடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, இந்த சந்ததியில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனா அந்த வாலிப நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் அறியாதிருக்கிற பருவங்களில் அந்த பிள்ளைகள் வழி தப்பி போக அநேக வழிகள் உண்டு, அநேக வாய்ப்புகள் உலகத்திலே காணப்படுகிறது. அது நம் பெற்றார்களாகிய நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்ய முடியாது? கண்காணிக்க முடியாது. தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாவத்திற்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல வியாதியோடு அல்லது பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெபித்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்து காப்பாற்றினார்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது, சூனேமியாளை குறித்து நான் பார்க்கும்போது ஒரு தேவ பக்தி உள்ள, தேவனுக்கு பயந்த ஒரு ஸ்திரியாக காணப்பட்டாள். எலிசாவுக்கு அவள் பணிவிடை செய்தது நிமித்தம் அவள் ஒரு குமாரனை பெற்றாள் என்று நான் பார்க்கிறோம். ஆனால் அந்த குமாரன் மரித்து போன பொழுது அவள் என்ன செய்கிறாள்? தன் கணவருக்கு கூட அறிவிக்காதபடி நான் தேவனுடைய மனுஷனிடத்தில் போவேன் என்று சொல்லி அந்த தேவ மனுஷனிடத்துல போய் அந்த பிள்ளைக்காக வேண்டுதல் செய்தாள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அந்த எலிசா கேயாசியுடன் ஒரு அந்த கோலை கொடுத்து அனுப்புகிறாள். ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? நீர் எப்படியாவது வர வேண்டும் என்று அவளுடைய பாதத்தை கட்டி கொண்டாள் என்று நான் பார்க்கிறோம். பாருங்க, தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய பிள்ளையினுடைய நலனுக்காக அவள் என்ன செய்கிறாள்? தேவனை தேடி தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். அதே போலதான் இந்த கானானி ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுகிறது. பாருங்க, ஆண்டவரிடத்துல கேட்கும்போது, ஆண்டவரே அவர் சொல்றாரு, நீர் அவங்க பிரஜாதியாரா இருக்கிறதுனால பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுகிறது நல்லதல்ல என்று அப்படி சொன்ன பொழுதும் அவரை விடாமல் பற்றி கொண்டு தேவனே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி தேவனிடத்துல வேண்டி தன்னுடைய பிள்ளையை ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படி அவள் காத்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரும் அதைத்தான் சொல்றாரு, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொல்றாரு. நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்யணுமா? தேவ சந்நிதியில நம்ம என்ன செய்யணும்? அழணும். கர்த்தரிடத்துல நாம் ஜெபிக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வளர வேண்டும் என்பதற்காக நாம் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, பொல்லாப்பு பிள்ளைகளுக்கு வந்து விடக்கூடாது என்று பெற்றோர்களாகிய நாம் எப்பொழுதும் பிள்ளைகளுக்காக சிறு வயது முதல் தாயின் கருவில் உருவாதற்கு முன்னே நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ரட்சித்து வழி நடத்தும். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் தேவையான மன்னாவை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வருகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. பெற்றோர்களாகிய நாங்கள் அப்பா பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவிலும் கர்த்தருக்கு பயப்படுதலும் போதித்து நடத்தவும், பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கவும், எங்கள் பிள்ளைகளை போல இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கும்படியான ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீரே, உணர்வை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விட்டு விடாதபடி எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு உறுதுணையா இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, உம்முடைய உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்தி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.